சமீபத்தில் ஒருத்தர் இந்த சிந்துவெளி இதில் பார்த்துட்டு, சார் 93ல் நீங்க ஜெர்மன் அரங்கத்தில் பேசும்போது கேட்டது சார், அதுக்கு பின்னாடி இப்பதான் சார் நம்மளை பார்க்குறேன். அப்படியா அப்படின்னு அந்த அரங்கத்தில் நான் வந்து சொன்னேன், இந்த சங்க இலக்கியத்தினுடைய லேபரேட்டரி, இப்போ நீங்கள் பிசிக்ஸ் லேபரேட்டரி இருக்கு, கெமிஸ்ட்ரி லேபரேட்டரி இருக்கு, அது மாதிரி சங்க இலக்கியத்திற்கு நிகழ்காலத்தில் ஒரு லிவிங் லேபரேட்டரி, வாழும் சோதனை கூடம் ஒன்று இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது இங்கே இல்லை, அது சத்தீஸ்கரிலும் ஒரிசாவிலும் தான் இருக்கிறது. இது 1993 நான் சொல்லுது, சென்னையில் வந்து சொல்லிட்டு போனேன். அப்பதான் வந்து ஸ்டடி பண்ணிட்டு போகும்போது அப்படியே சத்தீஸ்கர் போய் மத்திய பிரதேசத்தில் அங்கே வந்து முரியா என்று ஒரு திராவிட பழங்குடி, அவங்களுக்கு பேரை வந்து இவங்க சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மொழியை பேசுறவங்கலாம் வச்சிருக்கிறது பாதாள் லோக், பாதாளத்தில் வசிக்கிறவங்க. அவங்க வசிக்கிற அந்த ஏரியாவே வந்து ஒரு அப்படியே குறைஞ்சது மாதிரி கீழே போகும், பாதாள் லோக். அது வந்து முரியான பழங்குடி. அந்த பகுதியில் போனீங்கன்னா நான் சில பேர்களை பார்த்து நான் அப்படியே ஆடி, ஏன்னா நான் அந்த பார்த்த ஊர்களுடைய பெயர் வந்து தேனி, தேக்கடி, குமுடி, இடுக்கி, பழனி. பழனி, இடுக்கி, தேக்கடி, தேனி, குமுடியா அப்படின்னு போட்டு கரெக்டாக தான் பார்க்குறோமா அப்படின்ட்டு பேரை சொல்லியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். டாக்குமெண்ட் பார்க்குறேன், என் கம்ப்யூட்டர்லேயும் அதான் இருக்கு, அவங்களும் அதான் சொல்றாங்க, அவங்க திராவிட மொழியை பேசுறாங்க. அப்ப இந்த பேர் வந்து இங்க இருந்து அங்க போச்சா, அங்க இருந்து இங்க வந்துச்சா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், அந்த பாராசூட்ல போகல, ஹெலிகாப்டர்ல போகல, இதை யாரும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப இங்க இருந்து எடுத்துட்டு போனா சரி, அந்த ஆராய்ச்சி யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது போயிருக்கு, இதுக்கு ஒரு பயணம் நடந்திருக்கு, மனிதனுடைய பயணம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கட்டுரை ஆங்கிலத்தில் 1997 தி டேர்ம் தமிழ் டோபானமிக் ப்ரோ அப்படிங்கிற, அதுதான் முதலில் ஆங்கிலத்தில் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரை 97. இப்படிதான் ஒரு பயணம் அப்படியே இழுத்து போகுது. அப்போ வந்து கொனார்க்கு இந்த ஒரிசால கூடிய சூரிய கோயிலை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணும்போது திடீர்னு வந்து இந்த கொனார்க்குங்கிற பேர் எப்படா வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ கொனார்க்குங்கிற பேர் வந்து சூரிய வழிபாடை ஒட்டி வந்திருக்கு. இதுக்கு வந்து சூரிய வழிபாடு தான் காரணம். அந்த பெரிய சூரியன் கோயில், அந்த கோயில் பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ ஆறு தெரியல. ஆனால் பழைய சேட்டலைட் மேப்லாம் பார்த்தா அந்த ஒரு ஆறு வந்து கடலில் சேர்ந்து இருந்திருக்கு. ஒரு காலத்தில் இதுவே கடற்கரையில் இருந்திருக்கு. அந்த ஆறுடைய பேர் வந்து சந்திரபாகா. முதல்ல வந்து சந்திரான்னு ஒரு ரிவர் அப்படின்னா திங்கள், மூணு அர்த்தம். பாகா அப்படின்னா சூரியன் அர்த்தம். இது ரெண்டும் சேர்ந்தோம்னா சந்திர சூரியன் அப்படின்னு ஒரு ஆராய் சந்திரபாகா. அந்த இடத்துல ஒரு சூரியன் கோயில் இருக்கு. சரி அப்படின்னு போனா இந்தியாவில் முக்கியமான சூரியன் கோயில் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் சந்திரபாகான்னு ஒரு ஆறு, அது சந்திரான்னு ஒரு ஆறு தனியாக இருக்கும், பாகான்னு ஒரு ஆறு இருக்கும். அது சின்ன ஆறா இருக்கலாம், பெரிய ஆறா இருக்கலாம். அது ரெண்டும் சேர்ந்து சந்திரபாகானா அந்த இடத்துல ஒரு சூரியன் கோயில் இருக்கும். சின்ன கோயிலாக இருக்கலாம், பெரிய கோயிலாக இருக்கும். இதில் வந்து காஷ்மீருக்கு, குஜராத்துக்கு, உத்தரப்பிரதேசில் அங்கேருந்து எங்கெங்க சந்தேகம் இருக்கோ அங்கெல்லாம் போய் சூரியன் கோயில் இருக்கா, அங்கே சந்திரபாகா இருக்கான்னு கேட்பேன். சந்திரபாகா இருக்கா, சூரியன் கோயில் இருக்காங்க. அப்போதான் ஒரு தடவை வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் தேர்தல் நடத்திருக்கோம் 2008. அப்போ வந்து எனக்குலாம் நான் வந்து தேர்தல் நடத்தும் போது எனக்கு எப்பயுமே தனி விமானம் வந்து எனக்கு வந்துடும். எந்த மாநிலத்துக்கு தேர்தல் நடக்குமோ என்னை வந்து தனி விமானம் டெல்லியில் வந்து கூட்டு போவோம். அதுக்கு பின்னால் தேவைன்னா ஹெலிகாப்டர் போவோம். அப்போ வந்து ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு பெரிய ஹெலிகாப்டர், 27 பேர் போகிற ஹெலிகாப்டர் தான் கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் இருந்தது. அதில் வந்து நான் வந்து லாகூல் ஸ்பிட்டி அப்படின்னு ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்துக்கு வந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போதான் ஒரு இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க. சில 5-6 மாதம் போகவே முடியாது, அங்கே அவ்வளோ பனி இருக்கும். அதில் போய் ஹெலிகாப்டரில் போய் நான் போய் ஒரு இடத்துல இறங்குறேன். வந்து எதுக்கு நான் வந்து இந்தியா ஃபுல்லாக எந்த மாவட்டத்திலையும் எந்த தேர்தலையும் நான் ஆய்வு பண்ணலாம். அப்போ நான் ஹிமாச்சல் பிரதேசத்தில் நான் எங்கே ஆய்வு பண்ணணும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்போ எந்த மாவட்டம் முடிவு பண்ணுவேன். ஒரு மாவட்டத்துக்கு போய் நான் பேசுகிறேன், எல்லா தாசில்தாரையும் அங்கே வச்சு விட்டு நான் இந்த இடத்துல இறங்கி சொல்லி அந்த ஊரில் இறங்குவேன். ஏன்னா நான் ஏன் அங்கே போட்டேன்னா மேப்பில் நான் பார்த்துருக்கேன் சந்திரபாகான்னு ஒரு ரிவர் இருக்குது. என்னடா சந்திரபாகான்னு ரிவர் வச்சுருக்கேன். சரி விமானம் கம்மியாக கேட்டு ஹெலிகாப்டரை இறக்கிட்டு எல்லாம் ரிவ்யூலாம் பண்ணிட்டு தேர்தலாம் எப்படி நடத்துகிறாங்கன்னு கேட்டு தனியாக தாசில்தார் கூப்பிட்டு இன்னும் சந்திரபாகான்னு வச்சுருக்கீங்கன்னு. உங்களுக்கு சந்திராணி ஒரு நதி இருக்குது சார், சின்ன ஊர் சார். அப்புறம் பாகா ரெண்டு சேர்ந்து சந்திரபாகா. அப்புறம் சூரியன் கோயில் எங்கடா இருக்கு, அது பக்கத்தில் சார் சின்ன கோயில் இருக்கு. அது பக்கத்தில் இருக்க ஆஃபீஸர் சூரியன் கோயில் இருக்காங்க, நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு ரெண்டு பேசுகிறேன். உடனே இவர் கலெக்டர் கேட்டா சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியுது, சந்திரபாகான்னு அங்கே சூரியன் கோயில் இருக்குதாங்க. அப்போ என்னடா இது அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு கொத்தா டிராவல் பண்ணும் அப்படின்ட்டு நான் அப்படியே பாகிஸ்தானோட இடப்பெயர்லாம் பார்த்து எங்கெங்க சூரியன் கோயில்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது பாகிஸ்தானில் மூல்தான் ஒரு இடத்துல
ஒரு சூரியன் கோயில். இப்போ சூரியன் கும்பிடுறதுல மார்த்தாண்ட காஷ்மீர்ல இருக்கு, அங்கேயும் சூரியன் கும்பிடுறதுல அந்த கோயில் இருக்கும். அந்த மூலத்தான் இருக்கக்கூடிய பழைய பேரும் மூலஸ்தான் இலக்கியங்கள், இப்ப மூலத்தான் சொல்றாங்க. அங்க ஒரு சூரியன் கோயில் தான் இந்திய துணைக்கண்டத்துடைய முதல் சூரியன் கோயில். நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் சூரியனார் கோயில்னா அதெல்லாம் இருக்கும், அது வேற. அதுல வந்து இங்க இருக்க சூரியன் வந்து காலில் செருப்பு போட்டிருக்க மாட்டார். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சூரியன்னா காலில் ஃபுல்லா பூட்ஸ் போட்டிருப்பாரு, குதிரையில ஏறி வைப்பாரு. அது வந்து ஈரான்ல இருந்து வந்த சூரியன், சூரியன் கடவுள். அப்போ பூட்ஸ் போட்ட சூரியனை மட்டும் தேடிட்டே போங்க இந்தியா ஃபுல்லா. எங்கடா ஒரு பூட்ஸ் போட்டிருக்காரு, எங்க பூட்ஸ் போடணும். தென்னிந்தியாவில் வரும்போது பூட்ஸ் போட மாட்டாரு, வெறுங்கால இருப்பாரு. அந்த ஏரியாலாம் பூட்ஸ் போட்டிருப்பாரு. போய் தேடும் போது அந்த மூலஸ்தான் பக்கத்துல சந்திரபாகன் ஒரு ஆறு, அந்த ஆத்தங்கரையில சூரியன் கோயில். என்னடா இது பம்பா போச்சுன்னு படிக்கும் போது இந்த சூரிய வழிபாட்டு முறையே தனியாக சாக்கல் தீபி என்று சொல்லப்படுகிற ஒரு பிராமணர்கள் அந்த வழிபாட்டை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு பெயர் சாக்கல் தீபி பிராமின் என்று பெயர். இந்தியாவில் சில கோயில்களில் அவர்கள் இருப்பார்கள். ஓசியான், காமக்கியா, கௌராக்கி, பூரி ஜெகநாதர் கோயில், இந்த மாதிரி சூரிய வழிபாடு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அந்த பண்டா என்று சொல்லப்படுகிற, நம்ம பட்டர் என்று சொல்லப்படுகிற இவங்கெல்லாம் சாக்கல் தீபி பிராமின் வந்திருக்காங்க. அவங்கள தேடி போகும்போது நாங்க சொல்றோம் இந்த கொனார்க்கு ஒரிசால இருக்கக்கூடிய பூரி, அங்க இருக்கக்கூடிய முக்கிய நகரமான கட்டாக்கு, அங்க இருக்கக்கூடிய பிப்பிலி, அங்க இருக்கக்கூடிய கௌரி, பிராச்சி, இது எல்லாம் கொத்தா அப்படியே போய் இரான்ல பார்த்தேன். அங்க 1-2 கிடையாது, 5-6 கொனார்க் இருந்துச்சு கடற்கரை. உடனே இதை படிச்சு இந்த கொனார்க்கு எப்படி டிராவல் படிச்சுன்னு தேடும் போதுதான் நான் பாகிஸ்தான் இடப்பெயரே பார்க்கிறேன். பாகிஸ்தான் இடப்பெயர் அப்பதான் ஒரு ஐராவத மகாதேவனை நான் சந்தித்த போது அவர் சொன்னார், உங்களுடைய கட்டுரைகள் தான் நான் படித்தேன் பாலகிருஷ்ணன், உங்களுடைய இந்த இடப்பெயர் ஆய்வு சிந்துவெளி பற்றிய புரிதலுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு. அப்ப சிந்துவெளிங்கிற வார்த்தையே என் காதுக்குள் போட்டவர் ஐராவதமாக. அவருக்கு எனக்கு ஒரு தனி உறவு உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஐஏஎஸ்ல இருந்தார். அவர் ஐஏஎஸ்ல அவர் வந்து வரலாற்றுல ஆர்வமுடையவர், பழந்தமிழ் கல்வெட்டுகளில் ஆர்வமுடையவர், சிந்துவெளி ஆராய்ச்சியில் ஆர்வமுடையவர். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அரசாங்கத்துக்கும் அவருக்கு ஒத்து வரல. அவர் வந்து விருப்ப ஓய்வு பெற்று வெளியில வந்து அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்ல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா ஜாயின் பண்றாரு. நான் பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு சரி எல்லாரும் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு நினைச்சா, என்னை வந்து ஏஐ சிவராமன் என்னை ட்ரைனிங் போன இடத்துல பார்த்துட்டு உனக்கு வேலை கொடுத்தா சேருவேன் பத்திரிகை சேர்றேன்னு சொல்லி 240 ரூபாய் சம்பளம் ஒரு மாசத்துக்கு. நான் ஒரு பத்திரிகைக்காரனா சேர்ந்துட்டேன் தினமணியில. இவர் வந்து ஐஏஎஸ் விட்டுட்டு தினமணி குரூப், இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப் வர்றாரு. நான் 4 வருஷம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி குரூப்ல வேலை பார்த்துட்டு முதல் அட்டம்ப்ட்ல ஐஏஎஸ் வாங்கிட்டு நான் ஐஏஎஸ் போறேன். அப்போ ஐஏஎஸ்ல இருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஐஏஎஸ் போறேன். அங்க போய் மசூரியில போய் இருக்கும்போது திடீர்னு வந்து ஐராவதம் மகாதேவன் ஒருத்தர் பேச வருவாங்க. அவருக்கு எஸ்கார்ட் பண்ற ஆபீஸரா என்னை போடுறாங்க. எஸ்கார்ட் ஆபீசர் போடுவாங்க. அவர் பெரிய ஒருத்தர் வர்றாருன்னா நாங்கள் ட்ரைனிங் இருக்கிற ஆபீஸர் வந்து அவர் கூட போறதுக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்றது, அவர் பிளேன் எத்தனை மணிக்கு வருது, ட்ரெயின் எத்தனை மணிக்கு, இதெல்லாம் பார்க்கறதே ஒரு ஆளு போடுவாங்க. நான் தமிழ்நாட்டுக்காரனால என்னையும் அவர் போட்டார். அவர் போய் ரூம்ல கேட்டா அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு துறவி மாதிரி, அவருக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது. அவர் வந்து எதையும் சாப்பிட மாட்டார். நான் பார்த்தோமே எனக்கு எஸ்கார்ட் ஆபீசர் நான் ஒண்ணு வேணாம், நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, ஜாலியாரு, எனக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. நான் வந்து அவர் வந்து பேர் பாலகிருஷ்ணன் சார், நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓ நீ தான் அந்த பாலகிருஷ்ணன் அப்படின்னா, ஆமா இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஐஏஎஸ் வந்திருந்தேன். அதுலேயே ஒரு தனி கதை இருக்கு. ஒரு ஏஐ சிவராமன் வந்து நான் பரீட்சை எழுத கூடாதுனாரு, இவர் பரீட்சை எழுதுனாரு. அப்புறம் கோயங்கா தலைக்கு தான் நான் பரீட்சை எழுதாமலே தினமணியில் சேர்த்தேன். ஏன்னா ஏஐ சிவராமன் சொன்னாரப்ப, நீ ஒரு பத்திரிகைக்காரன் என்பது உங்களுக்கு நெற்றியில் எழுதி இருக்கு, அதனால நீ பரீட்சை எழுதுறது. அப்படி சேர்த்ததுனால என் பேர் எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப நான் நினைக்கிறேன், இந்த ஐராவத மகாதேவன் இந்த ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்து சிந்துவெளியை பேசுறது மாதிரி ஒரு நாள் நான் இந்த அரங்கிற்கு வந்து இந்த ஐஏஎஸ் சிந்துவெளியை பற்றி பேசுவேனா, இது மாதிரி ஒரு தலைப்பில் 1984 நினைக்கிறேன். அப்ப திருப்பி நான் 2005 தொடர்ந்து 2007 நான் இந்தியாவின் துணை தேர்தல் ஆணையராக டெல்லியில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது மசூரி அகாடமியில் இருந்து அதனுடைய இயக்குனர் இடமிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. செக்ரட்டரி சொன்னார், உங்களுடைய ஆராய்ச்சிகளை பற்றி, சிந்துவெளி ஆராய்ச்சியை பற்றி நீங்கள் வந்து ஐஏஎஸ் பயிற்சி அதிகாரிகளுக்கு பேச வேண்டும் அப்படின்னு. நான் திருப்பி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்க போய் இருக்கிறேன். அதே ஊர், அதே அகாடமி, அதே சர்தார் வல்லபாய் பட்டேல் அரங்கு, அதே தலைப்பு கிட்டத்தட்ட சங்க இலக்கியம். அப்ப நான் கொடுத்த தலைப்பு தான் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிற தலைப்பில் பேசினேன். அது 23 ஆண்டுகளுக்கு முன்னால் 84 2007 போய் நாங்கள் பேசுறோம்.
இந்த பயணத்தின் ஊடாக நான் புரிந்து கொண்டதுதான், ஒரு நாள் நான் வந்து கொற்கை, வஞ்சி, தொட்டி, கண்ணகி, கோவல் இந்த பெயர்கள் எல்லாம் கொத்து கொத்தா அவன் பார்த்தோம்ன இதே கேள்வி, எப்படி பழனி, இடுக்கி, உமிழி பார்த்தோம் எனக்கு என்ன தோன்றியதோ இது எப்படி இங்கு வந்தது? அப்ப இந்தியாவில் வந்து 2 புதிர்கள் இந்தியாவை துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்திய வரலாறு ஏன் ஜான் மார்ஷலுக்கு செலவு வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு? எதுக்கு $1 மில்லியன் இன்னைக்கு நாணய மதிப்புக்கு 8.5 கோடி கொடுக்கிறேன்னு சவால் விட்டு ஊக்கப்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் விடை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜான் மார்ஷல் இப்படிப்பட்ட ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ற வரைக்கும் இந்திய பண்பாடு, இந்திய வரலாறுனா அது தொடங்குறது வேதத்தில் இருந்துதான் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தோம். அதில் யாரையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அதான் தெரியும், வேற ஒண்ணுமே இல்லை. எதுவுமே எங்க திருப்பி பார்த்து இலக்கியத்துல பார்த்தா ஒண்ணும் இல்லை, எல்லாம் பார்த்தா வரலாறு தொடங்குறது மகாபாரதத்தை தொடங்குது, பகடியை ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க, அப்புறம் வந்து வச்சு விளையாடுறாங்க, நாட்டை வச்சு விளையாடுறான், அண்ணன் தம்பியை வச்சு விளையாடுறான், கொண்டாட்டியை வச்சு விளையாடுறான். கடைசியில் எல்லாம் வந்து சபரி இது பண்ணாலும் மகாபாரத கதை தான் தொடங்குது, ராமாயணம் அங்க வர்றாரு, அப்புறம் இலங்கையில வந்து சண்டை போடுறாங்க. இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம் வேதங்கள் அப்படின்ட்டு. இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் எழுதுறதுக்கு 3000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னால, இன்னைக்கு 5000 வருஷத்துக்கு முன்னால ஒரு அருமையான நகரம், அருமையான தெருடா, அருமையான வடிகா, தரையில இருக்கக்கூடிய அறையிலையும் கழிப்பறை இருக்கு, முதல் மாடியில் இருக்கக்கூடிய அறையிலையும் கழிப்பறை இருக்கு. அந்த கழிப்பறை வடிகால் வர்றதுக்கு எல்சாண்டு ஒன்று வேணும். இந்த வடிகால் வந்து இப்படி வந்து ஒரு வடிகால் சேர்ந்தா இந்த இடத்துல எள்ளு மாதிரி ஒன்று திரும்பும். இப்ப நம்ம வீட்டில் போட்டீங்கன்னா ரொம்ப போடுவாரு எல்சாண்டு போட்டுதான் அது கீழே போய் அந்த கழிப்பறை வருது. கழிப்பறைக்கு பக்கத்துல வந்து ஃபிளஷ் பண்றதுல ஃபிளஷ் இல்லை, ஆனா ஒரு தண்ணி குளிர் மாதிரி வச்சு தண்ணி எடுத்து கழுவிக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இது போய் சாக்கடையில் விழுது, அது போய் ஒரு பெரிய சாக்கடைக்கு போகுது, பெரிய சாக்கடை அதோட பெரிய சாக்கடை போய் ஊருக்கு வெளியில போகுது. நல்ல தண்ணி வேற ஒரு வடிகால் வருது. எல்லாரும் குளிக்கிறதுக்கு வசதி பண்ணிட்டாங்க, பொது குளியல் உடை மாற்றுறதுக்கு தனித்தனியா ஒரு அறை மாதிரி வச்சிருக்காங்க. தரையில வந்து செங்கல் வச்சு வச்சிருக்காங்க. தரை தண்ணியில வந்து வலிக்கிற கூடாதுன்னு இப்ப நம்ம பாத்ரூம்ல வந்து இந்த ரூம்ல இருக்கிறது மார்பிள் போட்டா கூட பாத்ரூம்ல வந்து ஆன்டி ஸ்கிட்டிங் அப்படி கொஞ்சம் சுரசுரப்பா இருக்கிறத வலிக்கி விட்டுரும். அவன் சுரசுரப்பா தரையை போட்டுட்டான். இதுல ஒரு குளிக்கிற இடத்துல அந்த ஒரு டைல்ஸ் இன்னொரு டைல்ஸ் சேர்ற இடம் இருக்குங்களா, இதுக்கு நடுவில் வந்து தார் இருக்குல்ல, பிட்டுமன் அப்படின்னு ஒரு ரோடு போற தார் இருக்குல்ல, அது இயற்கையா கிடைக்கிற அந்த தார் கிடைக்க கலந்த மண்ணை எடுத்து வந்து நடுவில் பூசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த உலகத்திலேயே ஒரு குளிக்கிற இடத்துல வாட்டர் டைட் குளிக்கிற இடம் இந்த உலகத்தில் செய்யப்பட்டிருந்தால் அது சிந்து வெளிதான், வேற எங்கேயுமே கிடையாது. அப்பெல்லாம் அமெரிக்காவில் எவருமே போகல, அப்ப எதுவுமே நடக்கல. அப்ப எகிப்துல வந்து பெரிய பெரிய மன்னர்களை புதைப்பதற்கு பிரமிடு கட்டியிருந்தார்கள். சுமேரியாவில் பெரிய பெரிய கோயில்களை கட்டியிருந்தார்கள். பெரிய பெரிய அரசர்களுடைய அரண்மனை இருந்தது. ஆனால் கரப்பாவிலும் முகஞ்சதாவிலும் கோயில்கள் இல்லை, பிரமிடுகள் இல்லை, பெரிய அரண்மனைகள் இல்லை. ஆனால் சாக்கடைகள் இருந்தன, ஆனால் குப்பை தொட்டிகள் இருந்தன. குப்பை தொட்டி இருக்கும் ஒரு பண்பாடு மிகச்சிறந்த பண்பாடாகத்தான் இருக்கு. இப்பதான் நம்ம பேசிட்டு இருக்கோம், கக்கூஸ்ல போடான்னு இப்ப சொல்லிட்டு இருக்கோம் நாட்டு மக்கள்கிட்ட. அதுக்கு தனி திட்டமே இருக்கு, கழிப்பறைக்கு தனி திட்டம் இருக்கு. எப்ப 2020 2024 5000 வருஷத்துக்கு முன்னால கழிப்பறை எப்படிப்பட்ட நகரம், தெரு, ஒரு என்க்ரோச்மெண்ட் கிடையாது. அதை எப்படி இது இருந்துச்சு? அப்படி இருந்துச்சுன்னா எவனுமே எழுதல. அந்த ஏரியாவில் பஞ்சாபில் எழுதப்பட்டது, உத்தரப்பிரதேசில் எழுதப்பட்டது, எந்த இலக்கியத்திலுமே இதை பற்றி எந்த குறிப்பும் இல்லையே, இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது மார்ஷல் சொல்றாரு, இதுக்கும் வேதகால ஆரியர்களுக்கும் தொடர்பு இல்லை, இது அவற்றுக்கு உட்பட்டது. இந்த அறிக்கையை அறிவிச்சு 2 மாசத்துல ஒரு வங்காள மொழி அறிஞர், இது நம்மளால யாராவது சொல்லியிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரங்க எப்பயுமே இப்பதான் சொந்த பெருமை பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை சொன்ன ஒரு வங்காள அறிஞர் அவர் சொல்றாரு, இந்த நகர பண்பாட்டிற்கும் வேத பண்பாட்டிற்கும் தொடர்பில்லை, இது அதற்கு முற்பட்டது. நான்-ஆரியன், பிரி-ஆரியன், most likely Dravidian family of languages. சுனித் குமார் சட்டர்ஜி, மாடர்ன் ரிவ்யூ in 1924 டிசம்பர். அந்த இதழை நான் கல்கத்தாவில் எடுத்து பார்த்திருக்கிறேன். உடனே அதுக்கு அடுத்து வந்து தொடர்ந்து எல்லாரும் ஆராய்ச்சி பண்றாங்க. நான் வரைக்கும் இதை தொடர்ந்து பேசி வருகிறோம். ஆனால் அதற்கு எதிர்வினை அதற்கு அடுத்த ஆண்டே வந்துருச்சு. என்னடா இப்படி குண்ட தூக்கி போட்டாங்க, இவ்வளவு நாளைக்கு 100 வருஷத்துக்கு பின்னால இவ்வளவு இன்டர்நெட் வந்து, இவ்வளவு வசதி வந்து, இவ்வளவு கரண்ட் வந்து, இவ்வளவு லேப்டாப் வந்து, இவ்வளவு ஆண்ட்ராய்டு போன் வந்து, ஆப்பிள் போன் வந்து, கூகுள்
பண்ணியே தெரிஞ்சுக்குவேன். இன்னும் தேவைப்பட்ட சாட் ஜிபிடில கேட்டா கூட சொல்லுவோம். இவ்வளவு மேட்டர் வந்ததுக்கு பின்னால பிளேனட் பரத்வாஜன் கண்டுபிடிச்சாரு, ரைட் பிரதர்ஸ் ஆட்டையை போட்டேன் நீ எழுத முடியும்னா 1000 வருஷத்துக்கு மேல இந்த தலையில் எவ்வளவு மிளகா ஆச்சு, எவ்வளவு மிளகா எவ்வளவுக்காக தெரியுமா? என்ன சொல்லி கொடுத்தோம் நம்ம பிள்ளைங்களுக்கு, என்ன சொல்லி கொடுத்தோம்? அப்ப இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கும் போது இவங்க எல்லாம் வந்து வேற ஒரு கதை வச்சிருக்காங்க, அவங்க வேற ஒரு கதை வச்சிருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் டேலியாக. அப்ப இது எப்படி படிக்க முடியும்? இது இருமொழி குறிப்பிடாமல் என்ன எழுதிருக்குன்னு தெரியல. ஆனா வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. இது நகரத்தை கொண்டாடுது, வெளிநாட்டு வணிகம் பண்றான். வெளிநாட்டு வணிகம் பண்ணா சுமேரியாவை வணிகம் பண்றான். சுமேரியாவுக்கு என்ன வணிகம் பண்றான்? தேக்கு மரத்தை கொண்டு போயிருக்கான். தேக்கு மரத்துல கதவு செஞ்சு கொண்டு போயிருக்கான். இந்தியாவில் நான் எவ்வளவு பேசுறேன் அப்படியா சொல்லிருந்தேன். வாட்சி கேட்க மாட்டேன். கண்ணகி சிலையா? ஓகே, வணக்கம். கண்ணகி சிலையா? சரி, கண்ணகி கதை இருக்கு. சிந்து வெளியில இருந்து கண்ணகி எப்படி நான் ஆக என்னடா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க நிறைய வியாபாரம் பண்ணிக்க. என்ன வியாபாரம் பண்ணிக்கன்னா, தேக்கு மரத்தை கொண்டு போய் விட்டுருக்காங்க. தேக்கு மரத்தில் கதவு செஞ்சு கொண்டு போய் சுமேரியாவில் கொடுத்துட்டாங்க. அந்த கதவை சுமேரியாவில் ஊருங்கிற ஊருக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இங்க வந்து மெழுகான்னு சொல்றான். இங்க இருந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட்டு போயிருக்கான். இங்க இருக்க வியாபாரி பேசுற லாங்குவேஜ் தெரியாது, மொழிபெயர்ப்பாளர் கூட்டு போயிருக்கான். அங்க போய் சிந்து மொழி எழுத்துக்கள் எழுதிட்டான். அவன் பின்னாடி இவர் கொடுத்துட்டு போனார் பார்த்தீங்கன்னா, ஒரு மணி இந்த மணி கொடுத்தது கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த சிந்துவெளி மக்கள்லாம் வந்து இந்த நகை வேலை இருப்பதுல இந்த மணி லேபிஸ் லசூரி, கார்டினியல் பீட்ஸ், பேரல் பீட்ஸ், அவங்களோட பெரிய வேலையே வந்து இந்த அணி மணிகள் செய்யறதான். இந்த சங்க இலக்கியத்தை சொல்ற மாதிரி இந்த அணி மணியை வந்து வியாபாரம் பண்றது ஒரு வசதி இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்கா எடுத்துட்டு போக முடியல. இப்போ நீங்க நிலக்கரியை எடுத்தீங்கன்னா பெரிய டேங்க் கப்பல் வரும். நீங்க வேற ஏதாவது எடுத்துட்டு போனீங்கன்னா பெரிய பெரிய கப்பல் வேணும். அந்த காலத்துல பெரிய கப்பல்லாம் கிடையாது, படகுலயே கடலை ஒட்டி தான் போகும். அப்ப வால்யூம் கம்மியா இருக்கணும், வேல்யூ அதிகமா இருக்கும். அதாவது லோ வால்யூம் ஹை வேல்யூ. லோ வால்யூம் ஹை வேல்யூ எது? கோல்டு. செய்கூலி இல்லாம சேதாரம் பண்றதுக்கு ஒரே வழி இதுதான். நம்ம கிட்டத்தட்ட நம்மகிட்ட குழந்தை இருக்க கோல்டு வந்து 2000 வருஷமா அநேகமா வந்து அதே திருப்பி அழிச்சு கூட செஞ்சுட்டு இருக்கோம். ஆக இந்த அணி மணி பார்த்தீங்களா, இன்னைக்கு தேதிக்கு சொல்றேன், வைரம் கிம்பர்லி ஆப்பிரிக்காவில் கிடைக்கும். ஆப்பிரிக்காவில் அதிகபட்ச வைரம் கிடைக்கும். ஆனா அந்த வைரத்தை டைமண்டை மார்க்கெட் பண்றது ஆன்ட்வெர்ப் அப்படிங்கிற ஐரோப்பாவில். ஆப்பிரிக்காவில் வைரம் கிடைக்கும், அதை இடத்துல விட்டு மார்க்கெட் பண்றது ஆன்ட்வெர்ப்ல ஐரோப்பாவில். அதை கொண்டு வந்து இங்க கண்டு பதிக்கிறவங்க வந்து சூரத்திலையும் கோயம்புத்தூர் திருப்பி அது உலகம் ஃபுல்லா போகும். இதுதான் வேல்யூ அடிஷன். நீங்க போனீங்கன்னா சவுக்கார் கடைக்கு போனீங்க, வட சென்னைக்கு இந்த ஏரியால தான் சவுண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அங்க போனீங்கன்னா அவருக்கு சாதாரணமா போயிட்டு இருப்பான். ஆள் வந்து நல்ல காய்கறி கடை வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். அவர் பையில வச்சிருப்பாரு, அவர் பாட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. ஒன்றும் அவரை பார்த்தா ஒன்றும் தெரியாது. அவர் போய் அங்கே போய் கடையில் போய் எடுத்துட்டு பையில வந்து எடுப்பாரு. ஒரு பேப்பரை எடுத்து பையில பிரிச்சாருன்னா அவர் கையில் வச்சுட்டு அந்த டைமண்டோட மதிப்பு ஒரு 3 கோடி 2 கோடி ரூபாய் இவர் டைமண்ட் ஒரு பாக்கெட்ல வச்சுட்டு போயிருப்பாரு. அவர் பாட்டு எதார்த்தமா போவார். நம்ம கையில் இந்த காசை ஹேண்டில் பண்ண தெரியாது. ட்ரெயின்ல வரும்போது அங்கே வச்சுட்டு 10,000 20,000 வச்சிருக்கான், அது ஏதாவது ஒரு சங்கிலி வச்சிருக்கான். அதை அவன் அந்த 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 பையனே அந்த பேக்கையே அவன் பார்த்துட்டு இருக்க பார்த்தாலே ஒருத்தர் சந்தேகம் வந்து ஏன் அந்த பேக்கையே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கே தோணுது ஏதோ வச்சிருக்கான் அப்படின்ட்டு. அவன் நான் இதை பத்தி கேட்டிருக்கேன். அப்ப சொன்னா இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாது சார், பேக்கை வச்சுட்டு பேக்கையே பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் வந்து சாதாரண வேட்டை கட்டி பையில வச்சுட்டு போவேன், அதுல வந்து 5 கோடி ரூபாய்க்கு ஒரு மெட்டல் இருக்கும். இந்த மாதிரிதான் சிந்துவெளி வணிகர்கள் வந்து இவ்வளவு விலை உயர்ந்த ஆபரணங்களை பாக்கெட்ல வச்சு போய் சுமேரியா கொண்டு போயிருக்கான். இன்னொன்னு அவன் ஏற்றுமதி பண்ணான். முதல்ல அந்த தேக்கு வந்து வடநாட்டில் விளையாது. தேக்கு தென்னிந்தியாவில் பர்மாவில் இருந்து அதிகபட்சம் ஒரிசா மத்திய பிரதேசம் வரைக்கும் தேக்கு வரும். அதுக்கு மேல சால் என்று சொல்லப்படுகிற மரம் தான் வரும். இந்த மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் பகுதியில் தேக்கு மரத்திற்கும் சால் மரத்திற்கான ஒரு போராட்டம் நடக்கும். அது வந்து ஒன்றுலேருந்து ஒன்று இம்ப்ரூவ் பண்ணும். இதை பற்றி நான் தனியாக தேக்கு மரத்தை மட்டுமே டேக் ஆஃப் பிரிவிடியன்ஸ் தனியாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தேக்குலேயே நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். எது தோணுதோ அதெல்லாம் அலைஞ்சிட்டு. அப்ப அந்த தேக்கு மரம் எங்கிருந்து இங்க கொண்டு போயிருக்கான்? வியாபாரம் பண்ணத கராச்சி சிந்துவெளியில் இருந்தாலும் சுமீரியாவுக்கான தேக்கு தென்னிந்தியாவில். முத்து எங்கிருந்து போயிருக்கும்?
சங்கு வலைகள் எங்கிருந்து போயிருக்கு? ஒண்ணு குஜராத், இல்லைன்னா தூத்துக்குடி, இல்லைன்னா கீழடி. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டேலி ஆக மாட்டேங்குது. இப்ப இந்த மாதிரி வியாபாரம், அவன் எருமை மாட்டை கொண்டு போய் எப்படி பண்றான்? எருமை மாட்டை இந்த உலகத்தில் ஒரு வீட்டு விலங்காக வழக்கப்படுத்தியதே இந்தியாவில் சிந்துவெளி பகுதியில் தான். இன்றைக்கு தேதியில் உலகத்தில் 100 எருமை மாடுகள், ஏசியாட்டிக் பஃபலோ என்று சொல்லப்படுகிற வாட்டர் பஃபலோ, நீர் எருமை என்று சொல்லப்படுகிற எருமை 100 எருமை இருக்கிறது என்றால் அதில் 90 எருமை தெற்காசியாவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் இருக்கிறது. அந்த 90 எருமைகளில் 80 எருமை இந்தியாவில் தான் இருக்கிறது. வேற யாருக்கும் இந்தியா தாயகமோ இல்லையோ, எருமையின் தாயகம் இந்தியா. சரி, எருமையை போய் ஏற்றுமதி பண்ணி வித்துட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொன்னா, இந்த எருமையை பத்தி வேதங்களும் சமஸ்கிருத இலக்கியங்களும் எருமையை குதிரையின் எதிரி என்று சொல்கிறது. எருமை குதிரையின் எதிரி. சிந்துவெளி குறிப்புகளில் சிந்துவெளி மக்கள் அறியாத ஒரு விலங்கு இருக்கிறது, அது குதிரை. சிந்துவெளியில் குதிரை இல்லை. சிந்துவெளியில் புலி தெரிந்திருந்தது, சிங்கம் பொறிக்கப்படவில்லை. சிந்துவெளியில் காளை பொறிக்கப்பட்டிருக்கிறது, திமிழ் காளை. அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலவேடு, ஜல்லிக்கட்டுல இருக்க மாதிரி இந்த திமிழ் காளை பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பசுமாடு பொறிக்கப்படவில்லை. பசு இல்லாம காளை வருமா? பசுமாடு இல்லாம திமிழ் காளை வராது. ஆனாலும் அவன் அதை பொறிக்க விரும்பல, அல்லது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. திமிழ் காளைக்கு தான் அந்த கம்பீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், எருமைக்கு முக்கியத்துவம். எருமை பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எருமையை எந்த இலக்கியம் போற்றுகிறது அப்படின்னு இந்தியாவிலே தேடி பார்த்தா, சங்க இலக்கியத்தில் எருமை அண்ணன் ஏறு என்று சொல்லப்படுகிறது. அண்ணன் யார் இன்னைக்கு சமகாலத்தில்? அண்ணல் காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் காந்தியடி என்று இந்த 2 பேருக்கு மட்டும் நிகழ்கால தமிழ் ஒதுக்கீடு செய்து ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிற இந்த அருமையான அடையாள சொல்லை எருமைக்கு பயன்படுத்துகிறது சங்க இலக்கியம். அப்படி என்றால் அந்த எருமை எவ்வளவு மரியாதைக்குரிய விலங்காக இருக்கிறது. அந்த எருமையின் மீது எமனை ஏற்றி உட்கார வைத்தவன் எமன். அந்த எருமையூரான் என்பவன் சங்க இலக்கியத்தில் வருகிற நிலக்குடி தலைவன். எருமையூர் என்பது ஊர், எருமையூரான் என்பது தலைவன். அது மைசூராகி மகிஷாசுர மர்தினியானது எப்போது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடும் போது 2 புதிர்கள் வருகிறது. இங்க ஒரு இலக்கியத்தை எழுதியிருக்கான், நகரத்தை போற்றான். இவனுக்கு ஃபுல்லா கடல் 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 கடல். எத்தனை வகையான கடல், எத்தனை வகையான ஏற்றுமதி. இந்த கடல் அறிந்த இலக்கியம், இன்னும் சொல்லப்போனால் உலக இலக்கியங்களில் கடலை பற்றி ஆழமாகவும் அகலமாகவும் நுட்பமாகவும் பேசுகிற கடல் அறி இலக்கியம் சங்க இலக்கியம். கடல் வழி வணிகத்தை பற்றி அதிகம் பேசுகிற சங்க இலக்கியம். கடல் தெரியாதவன் சிந்துவெளியை வளர்த்திருக்க முடியாது, கடல் தெரியாதவன் சிந்துவெளியில் வாழ்ந்திருக்க முடியாது. அப்ப கடல் தெரிந்தவன் கடல் தெரியாதவன் அப்படின்னு இருக்கிறான். நகரங்களை நேசித்தவன். சங்க இலக்கியத்தில் வந்து இங்க சிலப்பதிகாரத்தில் வந்து மங்கள வாழ்த்து பாடல் முதல்ல என்ன? திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும். அதுக்கடுத்து என்ன? ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும். அதுக்கடுத்து என்ன? மாமழை போற்றுதும், மாமழை போற்றுதும். அதுக்கடுத்து என்ன? பூம்புகார் போற்றுதும், பூம்புகார் போற்றுதும். எங்கேயாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு மொழியில் ஒரு முதல் காப்பியத்தில் வேறு எந்த கடவுளையும் வணங்காமல் முதலில் திங்களையும் ஞாயிறையும் இயற்கையும் மழையும் வணங்கிவிட்டு ஒரு நகரத்தை வணங்கி ஒரு இலக்கியத்தை தொடங்குவார். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், 3மே நகரத்தின் பெயர். சங்க இலக்கியத்தில் இந்த நகர் வகைய வாழ்க்கை எப்படி ரத்தத்தில் ஊறி இருக்குன்னு சொன்னா, ஒரு பொண்ணை பார்த்து, ஒரு பொண்ணு அழகா இருக்குன்னு சொன்னா, நீ நல்லா அழகா இருக்குமா, நிலா மாதிரி இருக்குமா உன் முகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவன் முகத்தை பார்த்தா தொண்டிங்கிற துறைமுகம் மாறி இருக்கு. தொண்டி என்ன நிலத்தினல் அப்படின்னு. உன் முகத்தை பார்த்தா இந்த நகரம் மாதிரி நீ அழகா இருக்குங்க. 52 இடத்தில் ஒரு பெண்ணினுடைய அழகு, நெற்றியின் அழகு தெருக்களோடும் நகரத்தோடும் ஒப்பிடப்படுகிறது என்றால், ஒரு மனிதர்களினுடைய மரபணுகள், நாடி நரம்புகளின் ரத்தத்தின் நகர்மய பண்பாடு எவ்வளவு ஊறி இருந்தால் அப்படி ஒருவன் எழுத முடியும். யோசிப்பார். பட்டினப்பாலை என்ற ஒரு இலக்கியம், நாகரிகத்தினுடைய பண்பாட்டினுடைய உரைகள் என்ன தெரியுமா? வேற்றுமை வளர்ப்பதல்ல, துவேஷம் வளர்ப்பதல்ல, வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு தான் ஒரு பண்பாட்டினுடைய உரைகள். துவேஷம் இல்லாத நேசம் தான் ஒரு பண்பாட்டினுடைய உரைகள். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பட்டினப்பாளைய சொன்னா, இந்த பட்டினம் இது எப்படியாப்பட்ட தவம் சொன்னா, மொழி பல பெருகிய, மொழி பல பெருகிய, நிறைய மொழிகள் பேசப்படுகிறது.
மொழி பல பெருகிய பழித்தீர் தெய்யத்து. இந்த நாட்டுகளை எந்த பழியும் கிடையாது. பழித்தீர் தெய்யத்து புலம்பெயர் மக்கள் அவங்களுடைய சொந்த நாட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு புலம்பெயர்ந்து வந்த மக்கள், புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் முத்தா சிறப்பின் பட்டினம் பெருமே. கிரேக்கத்திலிருந்து வந்தவன், யவனத்திலிருந்து வந்தவன், வடநாட்டிலிருந்து வந்தவன், தென்னாட்டிலிருந்து வந்தவன், இங்கிருந்து வந்தவன், அங்கிருந்து வந்தவன் எல்லாம் ஒரு இடத்துல கூடி சண்டை போடாம கலந்து இனிது உரையும் முத்தா சிறப்பின் பட்டினம். இப்ப மட்டும் போய் ஜாலியா அப்படி நியூயார்க்ல இருக்கிற எவனும் அடிக்க மாட்டாங்க நம்பிக்கை தானே. அதுக்கு பேரு தான் காஸ்மோபாலிட்டன் கல்ச்சர் என்று பேர். அது பெருநகரம் அல்ல, இதுக்கு பேர் மெட்ரோபாலிட்டன் அல்ல, இது ஒரு காஸ்மோபாலிட்டன். இந்த காஸ்மோபாலிட்டனிசம் அப்படிங்கிறது தெரியுதா, அதுதான் ஒரு நாகரிகத்தினுடைய உரைகள். வெறுப்பை வளர்ப்பவர்கள் நாகரிகத்தை வளர்த்திருக்கவே முடியாது. துவேஷத்தை வளர்ப்பவர்கள் நாகரிகத்தை வளர்த்திருக்கவே முடியாது. சாபங்களாலும் வரங்களாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு பண்பாட்டில் ஒரு நாகரிகம் வளர்ந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த தெற்கு கோடியில் ஒரு இலக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க தோன்றதுக்கு நாதி இல்லை. இந்த ஜான் மார்சலை ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், இது சிந்துவெளிக்காக மட்டுமல்ல, இந்தியாவில் நடத்தப்பட்ட முதல் சிறந்த அகழ்வாராய்ச்சி ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்டது 1904. அதை அலெக்சாண்டர் ரீ நடத்தினார். அப்போது இந்தியாவின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவாக இருந்தவர் ஜான் மார்சல். அந்த ஜான் மார்சல் இந்த அலெக்சாண்டர் ரீயை தூண்டி அவரிடம் சேர்ந்து அவருக்கு ஆதரவு அளித்து இந்த ஆதிச்சநல்லூர் தோண்டப்பட்டது. அப்போது சிந்துவெளி அறிவிக்கப்படவில்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 1904, சிந்துவெளி 1924. இப்ப ஆதிச்சநல்லூர் கையில் தாயத்தையும் கையில் கிடைச்சிருக்கு. அதை பார்த்தா தமிழ்நாட்டுக்கு இது தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கு, புதிய விஷயமா இருக்கு. ஆனால் அதை எந்த நாதியும் எவனும் அதை ஆராய்ச்சி செய்வதை அதற்கு பின்னால், அலெக்சாண்டர் வீக்கு பின்னால். அப்ப மார்சல் இந்தியாவுக்கு போனதுக்கு பின்னால் முதலாக ஒரு இந்திய ஆர்கியாலஜிக்கல் சர்வே இந்தியாவுடைய டைரக்டர் ஆகிறார். அவர் பேர் KN டிச்சி. அவர் ஜான் மார்சலிடம் பயிற்சி பெற்றார். அவர் சென்னைக்கு வந்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் 1935ஆம் ஆண்டு ஒரு உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையினுடைய தலைப்பு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு டைரக்டர் ஜெனரல் பேசியதற்கு பின்னால் மிக முக்கியமானவர்கள் சிந்துவெளியை பேசியது 2024 தான். இதற்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இருக்கிறது. அப்ப அவர் பேசும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? அப்ப ஹரப்பா கிடைச்சிருச்சு, முகஜுதரா கிடைச்சிருச்சு. அப்பதான் அவருடைய காலத்தில் குஜராத்தில் கிடைக்கிறது. தேசல்பூர், தோலாவீரா, லோக்கல் இதெல்லாம் குஜராத்தில் கட்சி பகுதியில் கிடைக்கும் போது இந்த KN தீட்சித் சொல்றாரு, அவர் பாரபட்சமற்றவர். முகஜுதரா, ஹரப்பா இப்போது கட்சி பகுதியில் கிடைத்திருக்கிறது. எனக்கு என்னவோ தோன்றுகிறது, தூத்துக்குடி பகுதியிலும், கொற்கை பகுதியிலும், திருநெல்வேலி பகுதியிலும் இருக்கும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் யாரையும் முயற்சி செய்து தோன்றினால் சிந்துவெளியோடு ஒப்பிடத்தக்க அல்லது சிந்துவெளிக்கு சற்று காலத்தால் பிற்பட்ட ஒரு பண்பாட்டுக்கான தரவுகள் கிடைக்கும். இதை உங்களில் யார் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு கேட்டார் KN தீட்சித். ஒரு நாதி போகல. 1935 பின்னால 47 சுதந்திரம் வாங்கியிருக்கோம். திருப்பி அந்த ஆதிச்சநல்லூரில் ஒரு அகழாய்வுக்காக சென்றது 2004. எனது நண்பர் டி சத்தியமூர்த்தி ஒரிசாவில் வந்தார், தமிழ்நாட்டுக்காரர். அவர் சென்று 3 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் அங்க போய் தோன்றார். நிறைய பொருள்கள் கிடைக்குது. ஆனால் அவர் தோண்டிய அறிக்கை 2018-19 முத்தாளங்குறிச்சி காமராசு என்ற திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒருவர் வழக்காடு மன்றத்துக்கு சென்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை வாங்கும் வரை அது வெளிவரவில்லை. ராணுவ ரகசியமா? ஆதிச்சநல்லூர் அகழாய்வு தாய்மன்ற ராணுவ ரகசியமா? அது ஏன் வெளியிடப்படவில்லை? கடைசி அவர் ரிட்டையர்ட் ஆகிய பின்னால் இன்னொருத்தவங்க பேர்ல காமாசோமான ஒரு அறிக்கை வந்து திருப்பி கீழடியில் தோன்றுகிறோம். கீழடியில் தோன்றோம்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்னை கூப்பிட்டு பேசுறேன். நான் வர்றேன் ஒரிசால இருந்து பார்க்குறேன். என்னுடைய புத்தகத்தை சொல்ற கொற்கை வங்கி தொண்டி எல்லாம் சேர்ந்து எல்லாம் டேலியா இருக்கு. கேட்டா அவர்கள் வேலை பார்க்குறவங்கன்னா அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, டிஸ்டன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு. கடைசியில் இது இன்னைக்கு வரைக்கும் அந்த அறிக்கை வரல. அமர்நாத் ராமகிருஷ்ணன் 14-15 செய்த இந்த அறிக்கை திருப்பி உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையால் அவர் எழுதி சமர்ப்பித்து அது இன்று வரை வெளிவரவில்லை. ராணுவ ரகசியமா? கீழடி ஆராய்ச்சி. அதற்கு பின்னால் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை அதன் கையில் எடுத்து இப்போது 10வது கட்ட
அகழ்வாய்வு சென்று எவ்வளவு உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் நாங்கள் இதை கொண்டாடுகிறோம். அப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அகழாய்வு தடமும் ஒரு இலக்கியமும் அருகருகே நின்று கைகுலுக்கி நெருக்கமாக பேசிக் கொள்கிறது என்றால் அது சங்க இலக்கியமும் கீழடியும் தான். ஒரு வகையில் சொல்வதென்றால் கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத சங்க இலக்கியம். கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத கீழடி. அப்ப இந்த சங்க இலக்கியம் இங்க இருக்கு, அந்த சிந்துவெளி எங்க இருக்குன்னா, அதனால்தான் நான் பல ஆண்டுகளாக பொதுவெளியில் முழங்கி வருகிறேன். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்று. அங்கு தோண்டப்பட்ட அகழாய்வுகளுக்கு இலக்கியம் இல்லை. இங்கே இருக்கும் இலக்கியத்திற்கு தோண்டப்பட்ட தரவுகள் குறைவாக இருக்கிறது, அல்லது தோண்டப்படவில்லை, தோண்டினாலும் அறிக்கை வெளியிடப்படவில்லை. இந்த இரண்டு புதிர்களையும் இணைக்கும் பாலம் தான் சங்க இலக்கியம். இதை எப்படி சொல்றது? சிந்து வெளியில கிடைக்கிறதுக்கெல்லாம் சங்க இலக்கியத்தை என்னால் வரி கீழடி 40 என்று 40 உரைகளை நிகழ்த்தினேன் தொலைக்காட்சியில். கீழடியில் கிடைக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் சங்க இலக்கியத்திலிருந்து என்னால் கோட் பண்ண முடியும். அதற்கெல்லாம் நான் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். எவ்வளவு நேரம் பேசுறேன்னு எனக்கு தெரியல. இது நான் வாட்சி கேட்டேன். இது இந்த மேடையில் வந்து நான் வந்து தாஜ்னூர் புத்தகம் கேட்டதாக நான் வந்திருந்தது நினைக்கிறேன். பல ஆண்டுகள் நீங்க தான் அதை தொகுத்து வழங்கினீங்க. அதுக்குனால அதிகமாக வர்றதில்ல. ஆக ஒரு இந்த சங்க இலக்கியம் வந்து ஏன் இது சிந்துவெளிக்கான திறவுகோல் அப்படின்ற சங்க இலக்கியம் தான் சிந்துவெளியின் திறவுகோல் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு, இந்த நாட்டில் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பண்பாடு என்றால் அது சங்க இலக்கிய பண்பாடு. பொம்பளை பிள்ளைய வீட்டிலேயே அடைச்சு வைக்காதா, அவளை இச்சரித்திருத்தல் அறம் அன்று ஆக்கமும் தெரியும், உடம்புக்கும் நல்லதில்ல, அது அறமும் இல்லை என்று சங்க இலக்கியம் சொல்லுது. வெளியே போய் விளையாட முடியாது. பொம்பளை பிள்ளைய விளையாட சொல்லுதியா சங்க இலக்கியம்? கடல் ஆடியதும் புனல் ஆடியதும் எல்லா வகையான 37 விளையாட்டில் 27 விளையாட்டில் பெண்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நாட்டினுடைய மிக தொன்மையான விளையாட்டு என்று உலக அறிஞர்கள் சொல்கிறார்கள். பகடை என்ற பகடைக்காய் கண்டுபிடிக்கப்பட்டது சிந்து வெளியிட்டார். பகடைக்காய், அதுக்கு பின்னால மகாபாரத பகடை சொல்லி நம்ம நிறைய வரலாற்றுல பகடையை உருட்டி விட்டோம். ஆனா மகாபாரதம் நடந்ததாக சொல்லப்படுகிறது, இதுவரை ஒரு பகடை கிடைக்கவில்லை. ஆனால் சிந்துவெளியில் பகடை கிடைக்கிறது, அதற்கு இலக்கியமில்லை. நீ பகடை விளையாடுறதாக சொல்கிறார், அங்கு பகடை கிடைக்கவில்லை. இதை வந்து சங்க இலக்கியம் இங்கே வந்து பார்க்கும்போது கீழடியில் போனா பகடை கிடைக்கும். அந்த பகடை என்னன்னா 2 வகையான பகடை. ஒண்ணு வந்து இப்படி நீள் செவ்வக பகடை, ரெக்டாங்குலர் அப்படின்னு. ரெக்டாங்குலர் பகடை அது உலகத்தில் செய்யப்பட்டிருக்கு, சுடுமண்ணில் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 4 பக்கம் இருக்கும். 6 பக்கம் இருந்தாலும் இப்படி நட்டமா நிற்க முடியாது. அப்போ 1 2 3 4 இதுல 4 புள்ளி வைக்கலாம். இந்த பகடையில 2 பகடையை ஒட்டி விட்டால் 8 நம்பர் கிடைக்கும். அதிகபட்சம் 7 கிடைக்கும், 6 கிடைக்கும், இது மாதிரி கிடைக்கும், 5 கிடைக்கும். சங்க இலக்கியம் ஒரு இடத்தில் சொல்கிறது, ஒரு காதலனுடைய வருகைக்காக ஒரு காதலி காத்திருக்கிறார். இவன் வரணும் நினைச்ச உடனே காதலன் வந்துதான். நினைச்ச உடனே சொன்ன நேரத்தில் காதலன் வந்தா அவளுக்கு எவ்வளவு அதிகமா மகிழ்ச்சி இருக்குன்னு சொன்னா, பகடை விளையாடும் போது 10ஆம் நம்பர் கேட்டு, அதிகமான நம்பர் 10ஆம் நம்பர் கேட்டு 10ஆம் நம்பர் கிடைச்சா 10 ரூபாய் பெற்றான் மனம் போல் எவ்வளவு அதிக சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி சந்தோஷம் கிடைச்சது பகடை விளையாட்டு 10ஆம் நம்பர். சரி, அவன் வர்றேன்னு சொன்னவன் லேட்டா வர்றா, வெயிட் பண்ணி பார்க்கிறா, என்னடா வரல இப்ப மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு கேட்க அப்ப வந்து லேட்டா வர்றான். அப்ப அவளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, பகடை விளையாடும் போது சின்ன நம்பர் கிடைச்சா, சிறு வித்தம் கிடைத்தது போல் இருக்கக்கூடிய மனநிலை கொஞ்சம் துக்கமா இருப்பான். இப்ப வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்கான், மறுவித்தம் கிடைத்தது போல் அப்படிங்க. கடைசி வரைக்கும் அவன் வரவே இல்லைன்னா கையில் இருந்த காசெல்லாம் பகடை விளையாட்டை இழந்து கந்தலாய் போனவனுடைய மனனுடைய துக்கத்தை போல இருக்கின்ற இந்த காதல் தொடர்பான 4 மனநிலையையும் இந்த பகடை விளையாட்டில் எந்த எண் கிடைக்கும் என்பதை சங்க இலக்கியம் சொல்லுகிறது. இதுக்கு உரையாசிரியர்கள் நிறைய பேர் எழுதுறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னால 10ஆம் நம்பர் இப்படியா கிடைக்கும், இப்ப நம்ம விளையாடுற விளையாட்டுல 10ஆம் நம்பரே வராதே அப்படின்னு எழுதுறாங்க. அதை இன்னைக்கு போய் இன்டர்நெட்ல போட்டா கூட இன்னைக்கு வரைக்கும் 10ஆம் நம்பர் எப்படி கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப கீழடியில் தோன்றும் போது அங்கு ஒரு கனசதுர பகடை கிடைக்கிறது. கனசதுர பகடைனா அறுகோண பகடை. அதுல 1 2 3 4 5 6 இருக்கும்.
அதுல 2 ஊட்டி விட்டீங்கன்னா ஒரு 6ஆம் நம்பரும் இன்னொன்று 4ஆம் நம்பர் வந்தா 10, இன்னொன்று 5, ரெண்டுலையுமே 5 வந்தா 5 5 10. 5 5 10, 6 4 10 கிடைக்கக்கூடிய பகடையில் இந்த நாட்டில் இந்திய துணைக்கண்டத்தின் தெற்காசியாவில் கிடைத்திருக்கிறது என்றால் அது மொகஞ்சதாரோவில், ஹரப்பாவில், அதற்கடுத்து குஜராத்தில் லோக்கலில், அதற்கடுத்து கீழடியில். இதை ஒரு இலக்கியம் பதிவு செய்கிறது என்றால் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே சங்க இலக்கியம் மட்டும்தான். இதை விட உனக்கு என்ன ஆதாரம் தேவை? இருந்தாலும் இந்த எழுத்துக்களை இன்னும் படிக்க முடியவில்லை என்றால் நாங்கள் எல்லாம் தரவு சார்ந்து இயங்குபவர்கள், அறிவியலால் இயக்கப்படுபவர்கள், பொய் கூற மாட்டோம், தரவுகள் பேச வேண்டும் என்று விரும்புவோம். ஏனென்றால் கடந்த காலம் காப்பாற்றப்பட வேண்டியது நிகழ்காலமும் எதிர்காலமும் மட்டுமல்ல நண்பர்களே, காப்பாற்றப்பட வேண்டியது கடந்த காலம் மட்டும்தான். தரவுகளால் நமது வரலாற்றை நாம் கட்டமைக்காவிட்டால் கட்டுக்கதைகள் நம்மீது வரலாறு என்ற பெயரில் கட்டமைத்து விடப்படும். அப்ப இந்த வரலாறை நாம் தான் தீர்மானிக்கிறோம். வரலாறு என்பது எவனும் யாருக்கும் கொடுக்கிற உயிர் அல்ல, யாரும் யாருக்கும் எழுதி கொடுக்கிற உயிர் அல்ல. வரலாறு என்பது உரிமை. அந்த உரிமையை மீட்டெடுப்போம். அதற்காகத்தான் சிந்துவெளியை பற்றியும் சங்க இலக்கியத்தை பற்றியும் தொடர்ந்து பேசுகிறோம். அதனால்தான் தமிழ்நாடு அரசு ஜான் மார்சலுக்கு சிலை வைக்கிறது. அதனால்தான் இந்த சிந்துவெளி குறிப்புகளை படிப்பதற்கு $1 மில்லியன் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது என்ற இந்த நல்ல நேரத்தில் நமக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.